விஜய் ஒரு 18 விழுக்காடு அதுக்குள்ளதான் நிற்பாருங்கிற லெவல் தான் எல்லாருக்குமே இருந்தது. இதோட 2 மடங்கு அவர் 35க்கு போவார்னு யாரும் எதிர்பார்க்கல. விஜயோட என்ட்ரி சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும்னு தான் நம்ம நினைச்சோம். முல்லை பெரியார், காவிரி, கச்சைத்தீவு, மீத்தேன், ஈத்தேன் எல்லாத்துக்குமே தமிழினத்துக்கு துரோகம் செய்த காங்கிரஸுக்கு ஆதரவாக விஜய் நிற்கிறாரு. அவர் தனிச்சு நின்னாருன்னு தான் நாங்கள் போட்டோம் 35 ஓட்டு. காங்கிரஸ் கூட நிற்கிறவருக்கு நாங்கள் என்ன எப்படி வாக்களிக்க முடியும்? நாங்கள் சீமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்லாம் சொல்கிறாங்க பலரும். ரெட்டையில ஜெயித்துக்கிட்டு தாவேக்காவுக்கு போயிட்டாங்கிற போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில அந்த சென்டிமெண்ட்டை எடப்பாடி தரப்பு கொஞ்சம் ஊதுவாங்க, பேசுவாங்க. சிபிஐ காலையில் அறிவிக்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு. இது வெளியிலேருந்து டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க இப்போ திமுகலேருந்து வெளியில் வர்றதுக்கான காரணம் இங்கே ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 எம்பி வந்திருக்காங்க. ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 எம்பி வந்திருக்காங்க. ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 எம்பி வந்துட்டாங்க. 3 தடவை சொல்லிட்டேன். காரணம் உண்மை இதுதான். நீங்க 1/2% கீழே போனவங்க, நீங்க ஜெயலலிதாவால ஒரு சீட்டு தான் தரப்படும்னு விரட்டி அடிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் முதல்வர்னு 4 சீட்டை ஜெயித்துக்கிட்டு விஜய் முதல்வர்னு அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அதை வச்சு வீரபாண்டியன் டெய்லி பேட்டி, சண்முகம் பெரிய பேட்டி 4 சீட்ல தான் அந்த கவர்மெண்டே இருக்கிறது மாதிரி, தங்கள் தயவுல தான் அந்த கவர்மெண்டே வாழ்றது மாதிரி அவுட் சைட் சப்போர்ட் வெளியில இருந்தாங்கன்னு சொல்லும் போதே திமுக கூட்டணி விட்டு போயிட்டீங்களே, இதை சொல்றதுக்கு 1 மாசம் ஆகணுமா? எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு கல்யாண மண்டபத்தில் நானும் விஜயும் அண்ணாவும் எம்ஜிஆர் மாதிரி அந்த கூட்டம் எல்லாம் கை தட்டுச்சேன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட்டிட்டு வந்த கூட்டம். இப்போ நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் எடுபடாதுங்க. அண்ணாவும் எம்ஜிஆர்னா 15 விழுக்காடு ஓட்டு தான் 57 வந்தது. நீங்க விஜயை இண்டிவிஜுவல் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணணும். பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஆர்டி சார் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. பாலிசி பல்ஸோட உரையாடுறது மகிழ்ச்சி. சீமான் அவர்கள் அரசியல் குறித்து நீங்கள் ஒரு கணிப்பு ஒன்று வச்சுருந்தீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது டபுள் ஜம்ப் இருக்கும் அவருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ 4% குறைஞ்சிருக்காரு. இது நாம் தமிழர் கட்சியில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கணும் இது திருப்பி மீட்டு எடுத்துகிட்டு வர்றது? இது எதிர்பாராத ஒரு அடி தான். விஜய் ஒரு 18 விழுக்காடு அதுக்குள்ளதான் நிற்பாருங்கிற லெவல் தான் எல்லாருக்குமே இருந்தது. இதோட 2 மடங்கு அவர் 35க்கு போவார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ விஜயோட என்ட்ரி சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குன்னு தான் நம்ம நினச்சோம். சீமான் இதுக்கெல்லாம் நிற்கிறாருன்னு தெளிவாக மக்கள் மத்தியில் கொண்டு சேரும்னு நினச்சோம். அது ஒரு பின்னடைவை சந்திச்சிடுச்சு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி சீமான் வருத்தனா 8 விழுக்காட்டில் 4 விழுக்காட்டை விஜயம் கொண்டு போயிட்டார். இதை என்னமோ சீமான் எப்படி மீட்டெடுக்க போகிறாருங்கிறது பல சூழல் வருது. தனியாக நின்று விஜய் 35 எடுத்த போது காங்கிரஸை விஜய் சேர்த்ததே விஜய்கிட்ட தமிழ் தேசிய வாக்கு ஒரு தனியாக நின்று விஜய்க்கு தான் நாங்கள் போட்டோம். காங்கிரஸை சேர்த்துருக்க விஜய்க்கு தமிழ் தேசியர்கள் போட மாட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சீமானன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், சீமானன் சொன்னதை மீறி நாங்கள் செயல்பட்டுட்டோம்னு வாக்களித்தவர்களே விஜய் காங்கிரஸோட கை கொடுக்கறதுக்கு எதிராட்ட சீமானுக்கு ஆதரவான பேச்சுக்களை சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி பார்க்குறோம். இது எப்படினாலும் அது ப்ரூவாகி ஓட்டாக வரும்போது தான் நமக்கு அதுக்கு நிரூபணமாகும். பட் ஒரு கருத்து காங்கிரஸோட விஜய் கை கோர்க்கிறதுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வருது. விஜய்க்கும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அது நிர்பந்தம். 2 அமைச்சரவை கொடுக்க வேண்டியது. அந்த நிர்பந்தத்தை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மக்கள் காங்கிரஸு தமிழின விரோத காங்கிரஸு, முல்லை பெரியார், காவிரி, கச்சைத்தீவு, மீத்தேன், ஈத்தேன் எல்லாத்துக்குமே தமிழினத்துக்கு துரோகம் செய்த காங்கிரஸுக்கு ஆதரவாக விஜய் நிற்கிறாரு. அவர் தனிச்சு நின்னாருன்னு தான் நாங்கள் போட்டோம் 35 ஓட்டு. காங்கிரஸ் கூட நிற்கிறவருக்கு நாங்கள் என்ன எப்படி வாக்களிக்க முடியும்? நாங்கள் சீமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்லாம் சொல்கிறாங்க பலரும். அந்த இடம் சீமானுக்கு மீண்டும் ஒரு எழுச்சியை கொடுக்கலாம். பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும். ஏன்னா நாம் ஒரு தடவை சொல்லி தப்பாக போனதுனால மீண்டும் அதை நாம் ஆணித்தரமாக சொல்ல விரும்பலை. அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இப்போ பரவிட்டு இருக்குங்கிறத நாம் உற்று நோக்கினா, சமூக வலைத்தளங்களை உற்று நோக்கினா காங்கிரஸ் திமுக கூட்டணியை, காங்கிரஸ் தாவேகா கூட்டணியை மக்கள் வெறுக்கிறாங்க, எதுக்குறாங்க. அது சீமானுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இடைத்தேர்தல் வரப்போது ஒரு 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் வருதுன்றாங்க. இப்போ அதுக்காக அதிமுக ஏறக்குறைய பாதி பேர் விலகி டிவிக்கெல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இடைத்தேர்தலில் இந்த விலகல் அதிமுகவுக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஏற்படுத்துமா?
இடைத்தேர்தல் 5 தொகுதியில் வருது. ஒன்று தாவேக்கா அதன் தலைவர் ஜோசப் விஜய் வென்ற திருச்சி கிழக்கு, மற்ற 4ம் அதிமுக இரட்டையில வென்ற தொகுதிகள். அதில் ஈரோடு ஜெயக்குமார் ஒரு நல்ல செல்வாக்கானவர்னு தான் அந்த பசங்க நமக்கு அங்கே உள்ள தம்பிமார், வெள்ளலக்குன்ற தம்பிமார் தான் எழுதுகிறான். அவர் வந்து ரிசைன் பண்ணிக்கிட்டு விஜய் கட்சிக்கு போயிட்டார். இவங்க மரதம் குமாரவேல் ஒரு ஒன்றிய செயலாளர் மனைவி, அவங்க செல்வாக்கானவங்கன்னு தெரியுது, 2 விட ஜெயித்திருக்காங்க. அட்டவணை பிரிவு சகோதரி ஒருத்தர் ஒரு தொகுதியில் நின்று 2வது முறை ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு செல்வாக்கு வளையம், ஒரு லீடருங்கிற இமேஜ் ஒரு சிறிய அளவில் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. எசகி சுப்பையா அவர் செல்வாக்கானவர். இவர் சத்யபாமா தாராபுரம் 40 விழுக்காடு வாக்கு எடப்பாடி தலைமைக்கு அங்கே கிடச்சிருக்குது. இந்த 4 தொகுதியும் எடப்பாடி பழனிசாமி உதயசூரியனையும் விசிலையும் மீறி ஜெயித்த தொகுதி. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எக்ஸோடஸ் இருக்குது. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகத்துக்கெல்லாம் பழைய பதவி கொடுக்கப்படலை. அப்போ கட்சிக்குள்ளே அவருக்கு கிரிப்பு இருக்குது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து ஓரளவு இன்சல்ட் பண்ணப்படுறது வந்து அவங்க ஆதரவாளர் மத்தியில் ஒரு அதிருப்தியும் இருக்குது. ஸோ அதிமுகவுக்குள்ள எடப்பாடி தான் அதிமுக, குட்டையோ நொட்டையோ எடப்பாடி தான், அது சிறுசோ பெருசோ எடப்பாடி தான். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. நம்ம எடப்பாடிக்கு எதிராக அந்த அளவுக்கு ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு என்னையும் குருமூர்த்தியும் கேட்டதுக்கு எடப்பாடிக்கு எதிராக நாம் விஜயை வச்சு எடப்பாடி பலகீனப்படுத்தணும், சீமானை வச்சு பலகீனப்படுத்தணும், அந்த இடஒதுக்கீடு இதை வச்சு பயன்படுத்தணும், அன்புமணிக்கு பார்கெனிங் ஏற்றி விடுறதுக்குள்ளே இது பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணணும். என்றாலும் அவர் 21 விழுக்காடு வாக்கு எல்லாத்தையும் மீறி எடுத்துட்டாருங்கிறத நம்ம மறுக்கலை. மறுத்தம்புறம் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த பிளவுக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு சாதகமான குரல்களும் அங்கங்கே கேட்குது. நம்ம விஜய்க்கு அட்வான்டேஜஸ் பொசிஷன் என்னென்னா, அவர் 35 எடுத்தவர் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் அதிகம் பிரச்சாரம் பண்ணலாம். பிரச்சாரம் எப்படியும் ஜெயித்துறணும், இது ஒன் டைம் ஓட்டு இல்லை, இது என்னோட பெர்மனன்ட் ஓட்டுன்னு காட்டுறதுக்கு அவர் பிரச்சாரத்தை கொஞ்சம் முன்னெடுப்பார். அவங்க ஒன்றும் தூங்கக்கூடிய டைப் இல்லை, சின்சியராக எடுப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தாவேக்கா தம்பிமார்களை வந்து களத்துக்குள்ளே குவிவாங்க. தென் கூட்டணி காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, முஸ்லீம் லீக், இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து மதிமுக சேர்த்துட்டேன் கூட்டணிங்கிற லெவலில். இப்போ இவ்வளோ பேசணும் பிறகு ஏன் சேர்க்காமல் இருக்கணும்? இவங்கள்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஒரு அடிஷ்னல் பலமாக இருப்பாங்க. ஸோ தாவேக்காவுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ங்கிறத நான் மறுக்க வரல. பட்டு ரெட்டையிலையில் ஜெயித்துக்கிட்டு தாவேக்காவுக்கு போயிட்டாங்கங்கிற போது வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில அந்த சென்டிமெண்ட்டை வந்து எடப்பாடி தரப்பு வந்து கொஞ்சம் பூதுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அவர் ஒரு கட்சிக்குள்ள ஒரு நெளிவு சுழிவுக்கு ஆட்படாமல் ஒரு ரிஜிடாக தான் வகுத்தது தான் சட்டம்னு இருக்காருங்கிறது கொஞ்சம் ஒரு அதிருப்தியும் இருக்கலாம். பட் தொடர்ந்து பேசணும்னா இந்த ஸ்பிளிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் கிரிப்பை கொடுத்துருக்கு கட்சிக்குள்ளே. ஏன்னா ரெட்டலன்னு ஜெயித்தவன் வேறு கட்சிக்கு போகிறான்ல. இவங்க என்ன தான் அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றுன்னு சொன்னாலும் அவன் அதை ஒத்துக்க மாட்டான்ல. நாளைக்கு விஜய் புகழ் பெற எம்ஜிஆர் புகழ் தானே மங்கும். ஸோ அவன் அதை யோசிப்பான் இல்லையா? இந்த கொஞ்சம் பற்றுள்ள கொஸ்டின். எனக்கு அதில் ஒன்றும் மேட்டர் இல்லை, அது நான் ஓப்பனாக சொல்லி பேசக்கூடியவன் தான். அதில் எனக்கு அதில் ஒன்றும் ரிசர்வேஷன்ஸ் கிடையாது. பட்டு ஆனால் யங்ஸ்டர்ஸ் இல்லை எடப்பாடிக்கிட்ட, ஓல்டு பீப்புள் தான். ஸோ இது எடப்பாடி ஜெயித்த தொகுதி. விஜய் பலமான ஒரு முதலமைச்சராட்டு களத்துக்குள்ள கூட்டணிகளை பெருக்கிக்கிட்டு வராரு. ஸோ அது எடப்பாடி எப்படி இங்கே தாக்கு பிடிக்க போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் திமுகவோட ரோல் முக்கியமானது. திமுக அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறாங்க. திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன், ஆராசா போன்ற பலரும் வந்து இவர் செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர் 3 சீட்டு ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்களும் 2வது இடம் வந்து கொஞ்சம் பெஞ்சமின் சேர்ந்திருக்கிறாரு, வெங்கட்ராமன் சேர்ந்திருக்காரு. வெங்கட்ராமன் பெஞ்சமினுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் அங்கே அளவுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி சில டாக்கள் நடக்குது. ஏற்கனவே சிட்டிங் மாவட்ட செயலாளர்களை மாற்றிக்கிட்டு கொடுக்க முடியாது. ஏதோ தொகுதியை பிரித்து எடுத்து அவங்களுக்கு உள்ள ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம்ங்கிற ஒரு தோற்றமும் வருது. ஸோ திமுகவும் இதில் வந்து அதிமுக பலகீனப்படுத்தி அவங்களும் இந்த 4 அதிமுக தொகுதிக்குள்ளே தங்களை ஒரு பெரிய சக்தியாக காட்டுறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ மும்முனை போட்டிங்கிற களம் வரும். மும்முனை போட்டிக்குள்ள களம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சீமானும் தமிழ் தேசிய இதை முன் வச்சு காங்கிரஸ் கூட எப்படி
விஜய் போகலாங்கிறத முன்னெடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழ் தேசியர்களை முன்னிறுத்தலாம். யாரை கேண்டிடேட்டாக விட்றாரு, அவர் இருக்காரா இல்லையாங்கிறதுல அவர் தான் முடிவு பண்ணணும். அது வி கனாட் இன்டர்ஃபியர். அவர் தான் அதை சொல்லணும். அவர் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு தெரியல. ஸோ அவரையும் நம்ம 4 விழுக்காடு எடுத்துட்டாருன்னு நம்மளை குறைச்சி மதிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே 8 எடுத்தவர் தான் அவர். விஜய் காங்கிரஸ் சேர்ந்ததை அவர் ஒரு இஷ்யூவாட்டு எடுத்து கொண்டு போகலாம். ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய இடைத்தேர்தல் மக்கள் மனநிலை என்பதை பார்க்கக்கூடிய ஒரு உரைக்கல். யார் எடை போடுவாங்க, யார் எடைக்கு போடுவாங்கங்கிறத தேர்தல் முடிவில் தான் நம்ம பார்க்க முடியும். சிபிஐ காலையில் அறிவிக்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி. இது வெளியிலேருந்து டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க இப்போ திமுகலேருந்து வெளியில் வர்றதுக்கான காரணம் என்ன? எல்லாம் வேடிக்கை, அர்த்தம் இல்லாமல் இந்துக்களை பிரதிபடுத்தக்கூடிய பாஜகவை மையமாக வச்சு இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியலுக்கு அளவே இல்லை. இப்படி தான் இந்தியா ஃபுல்லாக கம்யூனிஸ்டுகள் பலம் இழந்து போயிட்டாங்க. சும்மா பாஜக எதிர்ப்புன்னு அவங்க உருவம் இழந்து போயிட்டாங்க. எம்பிக்களே அவங்களுக்கு இல்லை. இங்கே ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 எம்பி வந்திருக்காங்க. ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 எம்பி வந்திருக்காங்க. ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 எம்பி வந்துட்டாங்க. 3 தடவை சொல்லிட்டேன். காரணம் உண்மை இதுதான். ஏன்னா ஜெயலலிதா 1 எம்பி தான் கொடுப்போனாங்க 2014. 1 சீட்டு தான், அதுக்கு மேலே இல்லைன்ட்டாங்க. சிபிஎம்முக்கு 1, சிபிஐக்கு 1. ஐயோ, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது 3 தந்திகளை இப்போ 1 தாங்கிறீங்களா, 2வது கொடுங்கன்னாங்க. இல்லை, சிங்கிள் பார்ட்டி தான், சிங்கிள் சீட்டு தான்னாங்க. அதனால் வெளியே வந்தாங்க. 2014 ஏதோ 6.5% ஓட்டு எடுத்தாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி வச்சாங்க, அதுவும் 6.5% தான். அதுக்கு பிறகு 2019 தோற்றவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்டாலின் 2 சீட்டு கொடுத்துட்டார். ஏன்னா அவரும் ஆர்கே நேரை சந்திச்சிட்டார். அதில் 2 சீட்டு ஜெயித்தவங்க தான் இன்றைக்கி இந்த ஆட்டம் போடுறாங்க. நீங்கள் 1/2% கீழே போனவங்க. நீங்கள் ஜெயலலிதாவால் 1 சீட்டு தான் தரப்படும்னு விரட்டி அடிக்கப்பட்டவங்க. இன்றைக்கி நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு 4 சீட்டை ஜெயித்துக்கிட்டு விஜய் முதல்வர்னு அவுட் சைடு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அதை வச்சு வீரபாண்டியன் டெய்லி பேட்டி, சண்முகம் பெரிய பேட்டி, 4 சீட்டில் தான் அந்த கவர்மெண்ட்டே இருக்கிறது மாதிரி, தங்கள் தயவில் தான் அந்த கவர்மெண்ட்டே வாழ்கிறது மாதிரி தங்களை பெரிய அரசியல் சக்தியாட்டாகி 52லலாம் சொல்லுவாங்க, காமராஜ் திமுகவே உள்ள வாங்க பேசுங்க, ஏன் வெளியே இருந்துட்டு இருக்கீங்க, கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் தான் மாற்றுங்கிற அளவுக்கு சென்னை ராஜ்தானியில் இருந்த கட்சி இன்றைக்கி 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை நாங்கள் நடத்துகிற மாதிரி, தங்கள் கையில் தான் விஜய் இருக்கிற மாதிரி விஜயும் அவமானப்படுத்துறது விதமாட்டும் ஒரு முரண்பாடான கொள்கையற்ற ஒரு அரசியலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் திமுகவுக்கு எதிராக தாவேக்காவுக்கு அவுட் சைட் சப்போர்ட் வெளியில் இருந்தாங்கன்னு சொல்லும் போதே திமுக கூட்டணி விட்டு போயிட்டீங்களே. எனவே இதை சொல்லுறதுக்கு 1 மாதம் ஆகணுமா? தேவையில்லையே. நீங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, நீங்கள் தாவேக்கா கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பயம், திமுகவையும் ஒரு ஆப்ஷனாக சொல்லலைன்னா ஜெயலலிதா மாதிரி ஒத்த சீட்டு சிபிஐ, ஒத்த சீட்டு சிபிஎம்னு விஜய் பண்ணிடுவாரோங்கிற ஒரு அச்சம் இருக்குது உங்களுக்கு. விஜய் உங்களை வச்சு செய்திருவாரோங்கிற ஒரு ஜெயலலிதா மாதிரி வச்சு செய்திருவாரோங்கிற பயம் இருக்குது. அதனால அப்பப்போ திமுகவில் இருக்கிறோம், திமுக கூட்டணி தான் எதுன்னு சொல்லலாம். இடைத்தேர்தலில் செயற்குழு பொதுக்குழுலாம் கூடி முடிவு பண்ணுவாங்களாம். நல்ல செயற்குழு, நல்ல பொதுக்குழு, விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, தப்பு இல்லை. அவர் 35 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. நீங்களும் வெற்றி பெற்று அவர் பின்னாடி போகிறீங்க. இப்போது விஜய் அவர்கள் டெல்லி சென்றப்போ சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் வெளியே இப்போது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. துரோக கட்சியோட போய் இவர் நின்றுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, துரோக கட்சியால் தானே அவர் இப்போ அமைச்சரவை அமைக்க முடிஞ்சது. 108 வரும்போது அது மெஜாரிட்டி இல்லைல்ல, அந்த 5 தானே மெஜாரிட்டிக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குது. அந்த 5 தானே முஸ்லீம் லீக்கிட்ட பேசுது, சிபிஎம் சிபிஐட்ட பேசும்போது அது 6 ஆயிடுது. 5, 6, 11. ஸோ இவங்கெல்லாம் வரும்போது திருமாவளவன் இங்கே வந்துடுறாரு 13. அந்த காங்கிரஸ் முயற்சியில் தானே 13 கிடச்சி மெஜாரிட்டி வந்திருக்கு. ஸோ அவர் அதை தான் பேசுவார். அது மட்டும் இல்லை, அவர் 90% ராகுல் காந்தியை முன்னிறுத்துவார். 90% ராகுல் காந்தியை மக்களவையில் முன்னிறுத்துவார். இப்போவே சொல்லிட்டாங்களா, ராஜ்யசபா கொடுத்துட்டாரு, உள்ளாட்சியில் கணிசமான % சீட்டு கொடுக்க போகிறாரு, தென் பார்லிமெண்ட்லேயும் கூட்டணி வைக்க போகிறார். ஸோ இது அவர் அந்த முடிவு எடுத்துட்டார் தான். அதனால தான் யாரோ கேட்டாங்க, நித்தி ஆயோக் போகும்போது சந்திப்பாரா மாட்டேன், சந்திக்கலான்னா என்ன, சந்திக்கல நீங்கள் 20 நாள் சொல்லுவீங்க, 21ஆம் நாள் சந்திச்சுட்டு போகிறாரு. அப்போ 20 நாள் நீங்கள் அவருக்கு எதிராக பேசுனதெல்லாம் ஒரு தண்ணியை விட்டு பொங்குனதை அணைச்சிட்டு போயிடுவார்ல. இப்போ அவரோட மூவ்ஸை நீங்கள் கவனமாக தான் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணணும். அவசரப்பட்டு ஹேஸ்டி கமெண்ட் விட்டால் நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஸோ இப்போ அவரை சர்க்கம்ஸ்பெக்ட் பண்ணி மூவ் என்னன்னு பார்த்து தான் பண்ணணும். இப்போ எல்லாம் அவரை டம்மிங்கிறாங்க. டம்மி அவரே சீஃப்ல முதல் போட்டவர் முதல்வர் பலரும் சொல்லணும், அதை நம்பல. அவர் தான் லீடர். அங்கே
நான் தெளிவாக சொல்கிறேன். அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் லயலா மீட் விஜய்க்கு, அந்த நண்பருக்கு எங்கள் சார், எங்கள் எட்மண்ட் சாரோட ரிலேட்டிவ் அட்வொகேட், அவர் கூட நான் வந்து விஜய் தரப்பு எஸ்.ஏ. சந்திரசேகர் நடத்தின ஒரு மீட்டிங் போனோம். அந்த மீட்டிங் ஒரு 35-40 பேர் டிக்னிட்டரிஸ் பலரும் வந்திருந்தாங்க. அது எனக்கு ஒரு இதாக இருந்தது. முதலியார், வெள்ளாளர், உடையார், இந்த மாதிரி காஸ்ட் இருந்தாங்க. கோவை தம்பின்னு ஒரு கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் இருக்க மதர்லாண்ட் பிக்சர்ஸ், அவர் வந்து 2 ப்ரொஃபஸர் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஒரு லேடி ப்ரொஃபஸரும் இன்னொருத்தரையும் அனுப்பி வச்சுருந்தாங்க அவர் சார்பாக அந்த கூட்டத்துக்கு. தென் ஏசி சண்முகத்துக்கு ஆள் ஒருத்தர் வந்திருந்தார், முதலியார் அந்த இதில் இருந்து. இப்படி நிறைய பேர் வந்திருந்த ஒரு பெரிய கூட்டம். என் ஃப்ரெண்டும் நானும் போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு சார்பாக நான் போயிருந்தேன். அப்போ எல்லாரும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு கல்யாண மண்டபத்தில் அவர் தான் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசும்போது நானும் விஜயும் அண்ணாவும் எம்ஜிஆர் மாதிரினார். அப்போ அந்த கூட்டமெல்லாம் எல்லாம் கை தட்டுச்சேன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன், சொல்லும்போது என்ன இது இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, உண்மையை சொல்லிடட்டா சொன்னேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு பெயின்டாப்பில். இப்போ நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் எடுபடாதுங்க. அண்ணாவும் எம்ஜிஆர்னா 15 விழுக்காடு ஓட்டு தான் 57 வந்தது. நீங்கள் விஜயை வந்து இண்டிவிஜுவல் லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணாதாங்க அது நிற்கும், அல்லது நிற்காதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். சொல்லும்போது அண்ணாவும் எம்ஜிஆர் 15 தான் வந்து, எம்ஜிஆர் ப்ரொஜெக்ட் ஆகி வரும்போது சிபிஎம்மோட சேர்த்து 33 வந்தது, அவருக்கு வந்து 30 வந்ததுங்கிறத நான் சொன்னேன். எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக விஜய் என்னை கூப்பிட்டு தோள் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். நான் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி தான் நின்னேன், கொஞ்சம் இன்ஹிபிட்டடாக தான் நின்னேன். அவர் நான் சொன்னதை விருப்பப்பட்டு கேட்டு ஃபோட்டோ எடுத்துட்டார். இது ஏன் சொல்கிறோம்னா, அவர் அக்செப்ட் பண்ண நினைப்பார். இப்போ நீங்கள் அவர் டம்மி இதெல்லாம் இருக்கலாம், இல்லை நான் தான் லீடர்னு காட்டுவாங்க. இப்போ எம்ஜிஆர் காட்டினார், ஜெயலலிதா காட்டினார், அந்த மாதிரி தான் அவர் அந்த பாதையில் போவார். அப்போ நம்ம நாளைக்கு ஒன்று அவர் அன்டூ பண்ணக்கூடிய ஒன்றை இன்னைக்கு அவர் அதை விமர்சிக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. அதனால் அவர் நித்யாதிக்கு போகும்போது சோனியாவையும் ராகுலையும் பார்ப்பாரா, முன்ன மாதிரி தான் பயந்து போவாரா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை, பார்க்கலனாலும் 10-20 நாள் கழித்து பார்த்துட்டு போகிறார். ஸோ இதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல் மேட்டர்ஸ் தான். மெட்டீரியல் மேட்டர்ஸ் என்ன, அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போவார். இதில் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன. ராஜ்யசபா காங்கிரஸ் கொடுத்துட்டாரு, 2 மந்திரி காங்கிரஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ தே ஆர் வெரி மச் இன் அலையன்ஸ். 90% காங்கிரஸ் தாவேகா அலையன்ஸ் தான் இருக்கும். ஒரு 10% எடப்பாடி அதிக சீட்டு கொடுத்து ஒரு வேளையில் தூக்குனாலும் தூக்கிடுவார். இதுதான் யதார்த்த சூழ்நிலை. ஆக 90% இந்த அலையன்ஸுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அது பார்த்தாரா பார்க்கலாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் முக்கியமான விஷயம் அல்ல. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.